ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. கேட்டு ஆனந்தமாக, சந்தோஷமாக, மன நிறைவோடு, நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே. தைரியமாக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்து விடப் போகிறது. உன்னோட அத்தனை கனவுகளையும் இந்த சாயை நிஜமாக்கி காட்டப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கிவிட்டேன். இந்த மாற்றம் இப்போதே உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. அதை மாறி அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும். இழப்புகளை தாண்டி உன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா. என்னிடத்தில் இருக்கும் எல்லா சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன். வாழ்க்கையில் என் பிள்ளையை உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் நானே. நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். வாக்கு தவற மாட்டேன், வாக்கு மீற மாட்டேன். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நினைத்த நேரத்தில் கிடைக்கும். உனக்குன்னு இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள், நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள், உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள், துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதை பற்றியே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எழ முடியாது. அவர்கள் அப்படித்தான், அவர்கள் நயவஞ்சவர்கள்தான். இப்படிப்பட்டவர்களோடு சேரக்கூடாது என்று விலகி வா. திரும்ப திரும்ப அவர் பயந்து போய் அவர்களுக்காக நிற்காதே. அவர்கள் எவ்வளவுதான் முன்னோர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு வயதுக்கு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு தலைமையாக இருந்தாலும் சரி, பயப்படக்கூடாது. தலைமை என்ன தலைமை தங்கமே? தலைமை என்றால் சரியாக இருக்க வேண்டும். நீ சரியாக இருந்தால் உனக்கு நீ தலைமை. நீதான். உன்னை வழிநடத்தி செல்ல நீ மட்டும் இருந்தால் போதும். கவலைப்படாது. இனி வரும் நாட்கள் உனக்கானது. உனக்கான மகிழ்ச்சி தான் நிறைய காத்து கொண்டிருக்கிறது. நீயும் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய். நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் கோபம், வலி, இயலாமையை முதலில் விட்டு விடாது. உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில்? வருத்தப்படாதே. தேவையில்லாததை தூக்கிவிடு. நீ உன் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டு இருக்கிறாய் என்றும் தெரியும், தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிடுவேன். கவலைப்படாதே. பொய்களை வேகமாக நம்பும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லையே. மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை, வாழும் விதத்தில் தான் உள்ளது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்து விடு. அது உன் வீரம். ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு. அது உன் விவேகம். உண்மையாக கூட இருக்க தேவையில்லை. ஊமையாக இருந்தாலே போதும். அமைதியாக இருந்தால் யாரையும் எதுவும் சொல்லிவிட முடியாது. பேசிவிட்டால் அதை பிசுபிசுப்பாக்கி விடுவார்கள். எந்த பேச்சடா பிடித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் ஊமை ஊரை கெடுக்கும் என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்களாகவே கத்திக்கொண்டு கரையட்டும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு நாள் வாலாட்டி கொண்டிருப்பார்கள்? வாளுக்கு சூழ் இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு நாள் நிமிர்த்தி கொள்ள முடியும்? வாளை ஆட்டிக்கொண்டும் நிமிர்த்தி கொண்டும் இருந்தால் எல்லாம் நடந்து விடுமா? என் பிள்ளைக்கு எதிராக நடப்பவர்களிடம் நான் எப்போ எந்த பதிலடி கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். செய்யாமல் இருக்க மாட்டேன். பொறுமையாக இருப்பேன். பொறுத்து பார்ப்பேன். என் பிள்ளையை துன்புறுத்தி கொண்டிருந்தால் சிதறடித்து விடுவேன். பொறுமையாக இருப்பேன். பொறுமையை மீறச் செய்தால் கலங்கடித்து விடுவேன். தாங்க முடியாது அவர்களால். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. உன்னை ஏமாற்றுகிறார்களா? ஏமாற்றிக்கொண்டே போகட்டும். நீ பொறுமையாக இரு. உன்னை திட்டுகிறார்களா? திட்டிக்கொண்டே போகட்டும். நீ பொறுமையாக இரு. உன்னை காயப்படுத்துகிறார்களா? காயப்படுத்தி கொண்டே போகட்டும். நீ அமைதியாக இரு, பொறுமையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். மிகப்பெரிய அற்புதத்தை
யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நாளை காலை நான் நிகழ்த்தப் போகிறேன். நான் காட்டும் வழியில் நீ பயணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் நிச்சயம் நீ உயர்வடைவாய்த்தானே. மகிழ்ச்சியோடு இரு. மாத பிறப்பில் உன் கையில் உனக்கு தேவையான ஒன்று கிடைக்கப் போகிறது. அதை கிடைத்ததும் எனக்கு நன்றி சொல்வாய். காத்திருந்ததெல்லாம் போதும். மனக்கசப்பு நீங்கி நல் வாழ்க்கை வாழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழப் போகிறது. மனதிற்குள் அழுது கொண்டிருந்தாய். இந்த நேரத்தில் உன் சாயி உன்னிடமே பேச வந்துவிட்டேன். நல்ல செய்திதானே கொண்டு வந்துள்ளேன். நீ பார், நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கப் போகிறது. ஆனால் ஒன்று தங்கமே, அவசரப்படாமல் மட்டும் இரு. உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் விலகு. வெற்றி காண்பது கடினமாகிவிடும். நல்லவர்கள் எப்போதும் தோற்க மாட்டார்கள். இந்த சாயியை நம்பியவர்கள் எப்போதும் அழக்கூடாது, அழமாட்டார்கள். நான் என்றும் கைவிடுவதில்லை. கொஞ்சம் கஷ்டத்தை மட்டும் சகிக்க பழகிக்கும். எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இருக்கணும். நம்பிக்கை. எவ்வளவு நாள் தான் உன் துரோகிகள் பூட்டிய வீட்டுக்குள் உட்கார்ந்து சதி செய்து கொண்டிருப்பார்கள்? சதியை என்னால் வெல்ல முடியும். விதியால் மாற்றி விடுவேன். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அவர்கள் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் கதவை சாத்தி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தெரியவில்லை. நிறைய இடத்தில் அவமானப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒன்றும் தெரியாதது போல் நீ இருந்துக்கோ. அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வாயில் விழுந்து புண்படித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியும். நீ உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். நானே சற்று பொறுமையாக இரு. வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். உனக்கான நல்ல பலனை நிச்சயம் உன்னை வந்து சேர வைப்பேன். உனக்கு கவசமாக நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது. உன்னை எப்படி வாழ வைக்கப் போகிறேன் என்று மட்டும் பார். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைத்து கொடுக்கப் போகிறேன். வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கப் போகிறது. அந்த காலம் உன்னை தானாகவே தேடி வந்துவிட்டது. நாளை தை மாத பிறப்பில். பின்னென்ன தங்கமே, என் அருளாலும் ஆசியாலும் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்து விட்டது. மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய். நாளைய விடியல் அருமையான விடியல். உன் மனம் பொங்கி குடும்பத்தோடு உன் வாழ்க்கை பூத்து குலுங்கப் போகிறது. என் பிள்ளை அழகாக வாழ்வதை பார்த்து நான் ரசித்து பார்க்கப் போகிறேன். என் பிள்ளையின் குணம் பற்றி வேறு யாரும் அறிய தேவையில்லை. எனக்கு தெரியும். நீ உழைக்கும் உழைப்பும், கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத பேச்சும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்றாய். அதுபோதும் தங்கமே. என் பிள்ளை என்று நிரூபித்து விட்டாய். உனக்கு நான் வழி பிறக்க வைத்து விட்டேன். தை பிறந்து விட்டது. என் பிள்ளைக்கு வழி கிடைத்து விட்டது. ஓம் சாய்ராம்.